இதுவரை உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஆராதனையின் முதல் பாடலாக அன்பே பிரதான அந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். திருத்துவக்கு பின் 10ஆம் ஞாயிறு ஆரம்ப வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. கர்த்தருக்கு போதித்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாயிருக்கிறது. ஆராதனை முறைமை திரையிலை காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்காண ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏறுதால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமீன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளவான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய்க என்பதே முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாய்க என்பதே. இவைகளையும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். உன்னத துதி பாடல் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக.
சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. கர்த்தாவே, உமது இரக்கமுள்ள செவிகள் உமது தாழ்மையான அடிமைகளாகி ஜெபங்களுக்கு திறந்திருக்கும். அவர்கள் தங்கள் வேண்டுதல்களை பெறும்படி உமக்கு பிரியமானவற்றை கேட்கும்படி அவர்களை ஆக்கிரும். எங்கள் கர்த்தரும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் உம்மோடும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவராக, ஒரே தேவனாக இப்பொழுதும் என்றும் இருப்பராக. ஆமீன். சபையோர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்கப்படும் பழைய ஏற்பாட்டின் பாடம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், வசனங்கள் 1-4 வரை, பிறகு 12 முதல் 28 வரை, பக்கம் 48. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு: யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தார். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். வசனம் 12. பின்பு அவன் சகோதரர் சீக்கேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீக்கேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்து கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தப்படியே அவன் சீக்கேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திறக்கிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்கிறார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவன் தப்பிக்க பன்னிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது,
நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும்போது இதோ சீலேத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தர்வர்களை பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இப்பொழுது யூதா தன் சகோதரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொண்டு அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? இவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவரை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இது கர்த்தருடைய வசனம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 105 அதிகாரம் வசனம் 1-10 வரை மாறி மாறி வாசிக்கப்படும். பக்கம் 735. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் ஆக்குங்கள், அவருடைய செய்கைகளில் ஜனங்களுக்கு பிரஸ்தாபம் படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுவர்களில் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசன் ஆகிய ஆபிரகாமின் சங்கதியை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்து இருக்கிறார். பிதா சுதன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்வோம். வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் ரோமர் 10 அதிகாரம் வசனம் 5-15 முடிய பக்கம் 218. இது வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் ரோமர் 5 அதிகாரத்திலிருந்து 15 அதிகாரம் வரை பக்கம் 218. மோசே நியாய பிரமாணத்தினாகிலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்றும் எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்?
அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்க வேண்டார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமயமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இது கடவுளுடைய வசனம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி.
திறத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. திறத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயிர் தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். புரிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய். எரிந்து விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தே, உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவேன், உம்மை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன்,
தூயவர் தூயவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே,
இப்பொழுது சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 22 33 வரை. பக்கம் 22. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 22 33 வரை. பக்கம் 22. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரத்திப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதுக்குள்ளே படகு நடுக்கடவிலே சேர்த்து எதிர்காற்றுப்படியால் அலைகளில் அலைப்பட்டது. இரவின் நலமும் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆபாசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் அல்லாமல் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறையில் கண்டு பயந்து அமிர்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். சபையர்கள் அமரவும். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். சவுண்டே இல்லை. ஓகே, சந்தோஷமாக இருக்குது எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. முக்கியமாக இந்த வேலையில் அம்மா செல்வமணி அவங்க வந்திருக்காங்க. பாராட்டி அவங்க வரவேற்போமே. வேகமாக கைத்தட்டி, வேகமாக கைத்தட்டு, வேகமாக கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. அவங்க கடந்து போன வாழ்க்கை, அவங்க போன நேரம், உபத்திரங்கள், அவங்க எப்படிப்பட்ட கடினமான இதில் போனாங்கன்றது இன்னைக்கு அவங்க வந்து சபையில் உட்காந்து ஒரு சாட்சியாக உட்காந்துருக்குறாங்க. நம்ம ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா 7 மாதம் முடிஞ்சு நம்ம 1ஆம் தேதி 1வது மாதம் ஹாப்பி நியூ இயர் சொல்லி தொடங்கினது. இப்போ 7 மாதம் முடிஞ்சு நம்ம 8வது மாதத்தில் கால் எடுத்து வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. சரி, இந்த 7 மாதம் முடிஞ்சு, அதாவது இந்த 7 மாதம் பயணம் நம்ம வாழ்க்கையில் தொடங்கும்போது, இந்த மாதத்தை, இந்த வருஷத்தில் நம்ம என்ன இந்த வருஷத்தில் கடைபிடிக்கணும், நம்ம என்ன நடத்தணுன்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வாரமாக, மாதமாக 7 மாதம் முடிஞ்சு. இப்போ இந்த 7 மாதத்தில் சற்று நேரம் நம்ம கொஞ்சம் கவனித்து பின்னால் திரும்பி பார்த்தோன்னு சொன்னோம்னா, நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 7 மாதத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில், இல்லை வெற்றி அடைஞ்சிருக்கிறோமா?
நம்மளோட இலக்கு இந்த வருஷம் தொடங்கும் போது நான் என்ன வருஷ கடைசியில் அடையணும்னு சொல்லும்போது பாதி வருஷம் முடிஞ்சு, பாதி வருஷம் முடிஞ்சு எவ்வளோ நம்ம கடைப்பிடிச்சிருக்கிறோம். நம்ம எடுத்த முடிவுகள், நம்ம எடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எடுத்த முடிவுகள் அது நம்மளுக்கு பலன் கொடுத்துச்சா இல்லை தீமையை கொடுத்துச்சா? நம்ம வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 7 மாதத்தில் நம்மளை யார் உதர்சீனம் பண்ணாங்க? யாருனால நம்ம ரொம்ப வாட் கால் இமோஷனல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ், இமோஷனல் ஸ்ட்ரெஸ்னால் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மன ரீதியாக, ஆத்ம ரீதியாக நம்மளுக்கு யாராவது நம்மளுக்கு துன்பம் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை 1ஆம் தேதி 1ஆம் மாதத்தில் தொடங்கி இன்னும் 31ஆம் தேதி முடி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தோமா ஒவ்வொரு நாளும்? ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா தேவன் உங்களை இந்த 7 மாதத்தில் ஒவ்வொரு சீசன் என்ன சொல்லுவாங்க தமிழில்? நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, லெந்து வந்துச்சு, ஈஸ்டர் பெரிய பண்டிகை வந்துச்சு, அப்புறம் நம்ம உபவாசம் எடுத்தோம். உபவாசம் எடுத்த பிறகு பெரிய வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் இயேசு 7 சொன்ன வார்த்தைகள், அது நம்ம பாரம்பரியம், இயேசு 7 சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் கடந்து போனோம். அப்புறம் ஈஸ்டர் பண்டிகை வந்துச்சு, நம்ம ஹல்லேலூயா சொன்னோம். பெந்தகோஸ் வந்துச்சு. இப்போ திருத்துவ திருநாள் சொல்லி, அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு உங்களை பலப்படுத்திட்டு வருகிற 22 வாரம் நீங்கள் கடந்து போகிறீங்க. அப்போ இந்த 22 வாரத்தில் தேவன் உங்களை செதுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி செதுக்கிறாருன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 22 வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சபையில் உட்காரும் போது புது புது காரியங்களை ஆண்டவர் உங்களை சொல்கிறாரு. வேத வாசிப்பாக இருக்கலாம், துதி ஆராதனையாக இருக்கலாம், அல்லது பிரசங்கத்தினால இருக்கலாம், இல்லை நீங்கள் நற்கரனை எடுக்கும்போது முழங்காலிட்டு அந்த இடத்துல நற்கனை இருக்கும்போது அந்த நேரத்தில் கூட ஆவியானவங்களை உணர்த்தலாம். ஸோ இந்த 22 வாரத்தில் இது என்ன ஒரு ஸ்பெஷலான இந்த ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்சு திருத்துவ திருநாள் சொல்லும்போது உங்களை ஆண்டவர் அடுத்த வருஷத்துக்கு தயார் பண்ணுறாரு. அடுத்த வருஷத்துக்கு உங்களை தயார் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, எப்பொழுது 1ஆம் தேதி கடைசி நவம்பர் கடைசி முடிஞ்சுன்னா இந்த டிசம்பர் 1 இல்லாட்டி 31 பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்தவர்களுடைய புது வருஷம். இந்த கிறிஸ்டியன் கேலண்டர் வருஷம் உலகத்தின் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 1ஆம் தேதி 1ஆவது மாதம் தான் புது வருஷம். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு 31ஆம் தேதி 30ஆம் தேதி 11ஆம் மாதம் முடியும். அப்போனா புது வருஷம் பிறக்கும். அப்போ உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை சொல்லி, ஒரு காரியத்தை சொல்லி உங்களை உறுதிப்படுத்தி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துகிறார். அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் இந்த திருத்துவ திருநாள். இந்த திருத்துவன்னு சொல்லும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, இந்த மூவரும் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கடந்து போனோம், எப்படி வாழ்க்கையை நம்மளை இது பண்ணுறாருன்னா நம்ம வேத வாசிப்பாக போகிறோம். அப்போ இந்த மாதத்தில், இந்த நாளில், இன்னைக்கு ஆண்டவர் எதை குறித்து நம்மளை சொல்கிறாரு, எதை குறித்து நம்மளை உறுதிப்படுத்துகிறாரு, எதை குறித்து நம்ம ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறாருன்றது தான் இன்னைக்குள்ள வேத வாசிப்பு, ஆரம்ப வசனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுருக்க ஜெபம். இந்த 3 காரியத்தை தான் நீங்கள் வாசிக்கப்பட்ட பிரகாரமாக சரி. நெக்ஸ்ட் லைக்மா. இன்னைக்கு தேவன் என்ன தெரியுமா சொல்கிறாருங்க, நான் ஏன் கேட்டேன்னா, இந்த 7 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவு, நீங்கள் எடுத்த ஆலோசனை, நீங்கள் கேட்ட ஆலோசனை, நீங்கள் இந்த 7 மாதத்தில் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே என் வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு கட்டம் போய்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக இந்த வருஷ கடைசியில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிற நேரத்தில் 2 விதமான காரியம் இருக்குது. ஒன்று உலக பிரகாரமான காரியம், 2 ஆவிக்குரிய காரியம். இந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டவர்கள் முதலாவதாக ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம சரியாக இருந்தோம்னா உலக காரியத்தில் அது அதோட கனியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் கருப்பொருளாக வச்சு இன்னைக்கு நீங்கள் வாசித்த அந்த
அருமையானது. பாருங்க, நம்ம இந்த வாரம் தியானம் என்ன தெரியுமாங்க, இந்த சுருக்க ஜெபம் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த புல்லட்டின் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. அந்த சுருக்க ஜெபம் சொல்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசித்து அறிக்கை செய்யுங்க. அது எப்படின்னா, கர்த்தாவே உமது இரக்கமுள்ள செவிகள் உமது தாழ்மையான அடியார்களின் ஜெபங்களுக்கு திறந்திருக்கும். அப்போ நல்லா கேட்டுங்க, எவ்வளோ அருமையாக ஆழமாக சொல்கிறாரு. இதை குறித்து தான் நீங்கள் வாசித்த 4 பாடத்தையும் இதில் உள்ளுக்கு தான் அடங்கியிருக்கு. அப்போ நம்மளோட ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே தெரியும், ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் யார் யார் உங்களை உண்மையாக தேடுறாங்களோ, தாழ்மையாக இருக்கிறாங்களோ, அவங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீங்கள் கேட்க உங்கள் காது திறந்திருக்கு. அதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம சொல்கிறோம் ஆண்டவரே திறந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவர்கள் தங்கள் வேண்டுதல்களை பெறும்படி உமக்கு பிரியமானவர்களை கேட்கும்படி அவர்களை ஆக்கி அருளும். அப்போ இந்த 7 மாசத்துல நம்ம வாழ்க்கை போனது, நம்ம முன்னேற்றமா இருக்கிறோமா வாழ்க்கையில, இல்லை பின்தங்கி இருக்கிறோமா, இல்லை நடுத்தரத்தில் இருக்கிறோமா, நம்ம செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லும்போது இன்னைக்கு தேவன் சொல்றாரு, எதை குறித்து நீ ஜெபம் பண்ண, உன்னுடைய ஜெபங்கள் எப்பேற்பட்ட ஜெபங்களாக இருந்தது, இன்னைக்கு முழுமையா நீ சந்தோஷமா இருக்கிறியா, நீ சந்தோஷமா இருக்கிறியா? நான் உன்னை பாடுபட இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வந்தேனா? நீ எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நீ எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? எந்த இடத்துல நீ குறைவா இருக்கிற? நான் உன்னை இப்படி கொண்டு வர வைக்கலையே. இந்த உலகத்துக்கு நான் உன்னை கொண்டு வரும்போது எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து உன்னை நான் நல்லா தான் வச்சிருந்தேன். ஏன் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம்னு கேட்கும்படிக்கு தான் இந்த சுருக்க ஜெபம் எல்லாம் அடங்கியிருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க வாசிச்ச 4 பாடம், முதல் பாடத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இது கடைசியா நான் போறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. சரி, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க முதல் பாடம், முத பாடத்தை வாசிப்பு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அவர் யாக்கோபோட பிள்ளை. யாக்கோப் யாரு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க, இந்த கதையிலே உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க கடந்து போற காரியத்தை இந்த பாடத்துல ஆண்டவர் தெளிவா அதை படிச்சு நீங்க ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா, உங்களை குறித்து தான் தேவன் இந்த இடத்துல பேசுறாரு, உங்க வாழ்க்கையை குறித்து பேசுறாரு. யோசேப்பு கதையோட அதை கொண்டு வராரு. இன்னைக்கு யோசேப்பு என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு அண்ணன் தம்பிங்களாம் இருந்தாங்க, அவருக்கு அண்ணன்லாம் இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு பிரியமான பையன், சரியா, பிரியமான பையன், அவங்க அப்பா ரொம்ப பிடிச்ச பையன் யோசேப்பு. ஆனால் அவங்க அண்ணனுக்கெல்லாம் பிடிக்காது, ரொம்ப என்ன சொன்னா போராமப்பட்டானுங்க. நம்மளோட பிள்ளை தானே, நம்மளையும் எப்படி பார்க்குறாரு, அவனுக்கு ஏன் அப்படி அவருக்கு தப்பி தவறி ஒரு சட்டையை கொடுத்துட்டாரு, ஒரு அங்கியை கொடுத்துட்டாரு தன் மகனுக்கு. ஸோ எப்படி அந்த அங்கியை கொடுக்கலாம்னு சொல்லி அங்கே ஒரு போராட்டத்தினால என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு யோசேப்பை சாவடிக்கணுன்ட்டுன்னு ஒரு பெரிய மேகா திட்டமே போட்டாங்க. ஒரு பெரிய திட்டத்தை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அப்பா சொன்னார், சரி உங்களோட அண்ணன்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ போய் அவருக்கு உதவி செய்யணும். அவங்க அப்பா சொன்ன காரியத்துக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு போனார் யோசேப்பு. கடைசியில் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அண்ணங்காரனுங்களாம் அவரை பிடிச்சி அடித்து ஒரு பெரிய இதுக்குள்ள கிணறு மாதிரி போட்டு மூடிட்டானுங்க. ஆனால் கர்த்தருக்கு சோஸ்திரம், அந்த நேரத்தில் யாருன்னா ஒரு கூட்டம் வந்துச்சு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, நோமாட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு அப்படியே மாறி 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 போவாங்க. ஒரு பெரிய கூட்டம் போய்கிட்டு இருக்கு. எங்கே போயிட்டு இருக்குன்னா, எகிப்து நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு அவங்களுடைய ஒரு அண்ணன் அவர் சொல்கிறாரு, நம்ம என்ன செய்வோம், அவனை சாவடிக்க வேணாம், நம்ம பேசாமல் அவருக்கு நம்ம வித்துருவோம், வித்துட்டானா நம்மளுக்கு நம்ம கையால் அவர் சாவல, அந்த ஜனங்கள் மேலே தான் சாவுவாங்கன்ட்டு. ஆனால் அங்கே வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்மவேல். யார் இந்த இஸ்மவேல்? அந்த கோத்திரம். இந்த இஸ்மவேல் கோத்திரம் யாரு சொன்னால், ஆபிரகாமோட பையன். எங்கே போகிறாங்க? எகிப்து நாட்டுக்கு போகிறாங்க. இஸ்மவேல், அதாவது அவங்க ரத்தத்தில் வந்த அதே கூட்டம் தான் யோசேப்பை எடுத்து அவங்க வாங்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா, எகிப்துக்கு போகிறாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய பிளான் தெரியுமாங்க. இன்னைக்கு தேவன்
இந்த காரியத்தை என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் ஆண்டவர் 10 அற்புதங்களை செஞ்சு அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து எடுத்து போய் அவங்கள புது வாழ்க்கையை கொண்டு போகிறார்ல, அந்த யாத்திராகமத்தில் எவ்வளோ காரியம் செஞ்சாரோ அந்த அஸ்திவாரம் எல்லாமே நீங்கள் வாசித்த இந்த பாடத்தில் தான் நடக்குது. யோசேப்பு எப்படிப்பட்ட மனுஷனா, தேவனுக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷன், தேவ மேலே பிரியமாக இருக்கிற ஒரு மனுஷன். அப்போ அவனுக்கு அப்படி ஒவ்வொரு பலவிதமான பாடுகள் அவ கடந்து போகும்போது, ஆனால் கடைசியாக என்ன நடந்துச்சு, எகிப்து நாட்டில் ஒரு ராஜா மாதிரி இருந்தார், ஒரு மந்திரி மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருந்தார். யார் அந்த யோசேப்பு? இந்த அண்ணன்களால் சாவடிக்கணும்னு திட்டம் போட்டு அவங்க அனுப்புனாங்க. அப்போ யோசேப்பு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவர் மனசு எப்படி இருந்திருக்கும், என் அண்ணனுக்கு மேலே நான் பாசம் வச்சுருந்தேனே, என்னை இப்படி இந்த மாதிரி பழி வாங்கிட்டாங்களே, நான் அன்பாக இருந்தேனே, நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்களே. அப்போ யோசேப்பு மனசில் எவ்வளோ பாடுது. ஏன்னா ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்லேவ் என்ன சொல்லுவாங்க, அடிமையாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒரு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு போகிற ஒரு மனுஷன் இந்த மாதிரி வாழ்க்கையை கடந்து போகும்போது நம்ம என்னங்க செய்வோம்? உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர்னு சொல்றதுக்கு பதிலாக அதான் யோசேப்பு சொன்னார். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா, என்னுள் இருக்கிற என் தேவனை விட இந்த உலகத்தில் இருக்கும் அவனே பெரியவன்ட்டு நம்ம வாழ்க்கை மாறிடும். ஸோ இந்த பாடத்தில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெளிவாக சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலை நல்லதோ கெட்டதோ, துக்கமோ அல்லது சந்தோஷமோ, ஒரு பெரிய காரியத்தை செய்ய உங்களை தயார் பண்ணுறாரு. யோசேப்பு அப்படிப்பட்ட யோசேப்பு அவளை பாடுகளை கடந்து போய் மனக்கசப்பு என்ன வேணால் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தனால, ஒப்பு கொடுத்து போனனால இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. அப்போ யோசேப்போட ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும்? அப்போ யோசேப்போட ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாக இருக்கும்? என்னன்னா, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்காம நான் உமக்காக என்ன செய்யணும் ஆண்டவரேன்றது தான் உண்மையான நம்ம ஏறெடுக்க வேண்டிய ஜெபம். நம்ம ஜெபம் என்றைக்குமே நிறைய தனிப்பட்ட ஜெபங்கள் தான் வருது. எனக்கு இது வேணும் ஆண்டவரே, நான் அப்படி செய்கிறேன், இப்போ நான் கடந்து போகிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க. இன்னுமே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஜெபம் பண்ணி ஆலோசனை பெற்ற பிறகு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு முடிவு எடுத்த பிறகு தான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதான் என் முடிவு, அதுக்கு பிரகாரமாக நீங்கள் முடியுங்கன்னு நம்ம ஜெபம் வேறு மாதிரி போகுது. அப்போ யோசேப்பு எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்? அந்த மன உறக்கத்தில், மன கஷ்டத்தில், அழுகையில், ஆனால் அவர் ஆண்டவரை மறக்கலை. இந்த கதையிலேயே இன்றைக்கி வாசிக்கப்பட்ட சுருக்க ஜெபத்தில் அவங்க சொன்ன மாதிரி, அதாவது எது கேட்குறீங்களோ நம்ம ஆண்டவரே, அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்கணுமோ அந்த ஜெபத்தை அவங்க வாயில் ஜெபிக்கும்படி அவங்கள வழி நடத்துங்கன்ட்டுன்னு, அதான் காரியம். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வாழ்க்கை குறித்து பேசும்போது, நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் என்ன சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி, தமிழ் என்ன சொல்லுவாங்க, என்னது நெக்ஸ்ட் போங்கம்மா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போம்மா. இல்லை முதிர்த்தியார் என்னமோ சொல்லுவாங்க. சரி, 3 காரியத்தை பேசி நான் முடிச்சிடறேன். நீங்கள் வாசிக்கப்பட்ட ரோமர் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 காரியம் தான் பவுல் எழுதுறாரு. இது உண்மையாக இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் ஆராயக்கூடிய காரியம். முதலாவதாக, நாம் ரட்சிப்பை எவ்வேறு பெறுகிறோம். ஓகே, அதாவது ஹவு டு வி ரிசீவ் சல்வேஷன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வாட்ச கதையில் அவங்க அண்ணன் செஞ்சதெல்லாம் அவர் மன்னிச்சிடுவார். ஒரு நேரம் வரும்போது அவங்க அப்பா வாழ்ந்த இடத்துல பஞ்சமாக இருந்து எகிப்து நாட்டுக்கு போய் கடைசியில் யாரை விற்றாங்களோ அந்த யோசேப்பு தான் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்குவார். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையை கடந்து போகும்போது நம்மளை சுற்றி நம்ம நேரடியாக பார்க்குற பிரச்சனை தான் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். We see that the trials and tribulations are so great in our life, we tend to forget that the Lord is in us. அதாவது அவர் எல்லா காரியத்தையும் சரிப்படுத்திட்டு வராருன்னு நம்ம அதை தவிர்க்க மாட்டோம். அப்போ நீங்கள் பவுல் என்ன சொல்கிறாருன்னா,
இன்னைக்கு முதலாவதாக நம்ம வந்து இந்த ஆராய வேண்டிய காரியம், இந்த 6-7 மாதம் கடந்து வந்துட்டோம்ல, இன்னைக்கு சீரியஸாக நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியது. முதலாவதாக நீங்கள் வந்து 9வது வசனம் வாசிங்கம்மா. 9வது வசனம் வாசிங்க. ரோமர் 9. நீங்கள் அதாவது முழுமையாக இந்த வாசிக்காதீங்கம்மா. இன்னைக்கு கேள்வி, கேள்வி, நீங்கள் உண்மையாகவே இயேசு உங்கள் ரட்சகர்னு ஏற்றுக்கொண்டீங்களா? டு யூ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எஸ் யுவர் லார்ட் அண்ட் சேவியர்? இது வந்து வாயில் இல்லை, உங்கள் முழு மனசோட நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அப்போ அந்த மாதிரின்னு சொல்லும்போது பவுல் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அந்த ரோமர் 9 வாசிக்குமா. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த ரட்சிப்புனா என்னது? வாட் டு யூ ரியலி மீன் பை salvation? யாராவது சொல்ல முடியுமா? பாடின பாட்டில் கூட பியூட்டிஃபுல் சாங்ஸா இன்னைக்கு எல்லாம் ரட்சிப்பை குறித்து பேசப்பட்ட காரியம். ரட்சிப்புனா என்னது? ஆக்சுவலி ரட்சிப்புன்னு பெரிய வார்த்தை. சல்வேஷன்னா என்னது? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இன்னைக்கு நீங்க யாருன்னு என்னால் செய்ய முடியல, நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிதான்ட்டுன்னு இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக நீங்க அப்படி தான் இருப்பீங்க. எது உங்க நாவு சொல்லுதோ அதை தான் உங்க மைண்ட் பிடிச்சிக்கும். உங்க மைண்ட் என்ன செய்யுதுன்னா அதை உங்களே மாத்துது. யூ ஆர் ஹூ யூ திங்க் யூ ஆர். அப்போ இந்த கேள்வி முதலாவதாக நீ ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கணும். பாருங்க சொல்றாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இயேசு, ஆமாம் இயேசு என்னை எல்லா இதுலேருந்து காப்பாற்றிட்டாரு, சிலுவையில் எனக்காக என்ன செஞ்சார். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த 7 மாதம் நீங்கள் கடந்து போனீங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை செதுக்கி வச்சிருக்கிறாரு, உங்களை பழி கொண்டு வந்தார். அப்படி தான் நீங்கள் கேட்குறாரு இந்த 9வது வசனத்தில். நீ உண்மையாக ஆண்டவர் உன்னை வந்து காப்பாற்றிட்டாருன்னு அதை நீ ஏற்றுக்கொட்டியா? யூ ரியலி அக்செப்ட்? ஏற்றுக்கொண்டியா? இன்னைக்கு நம்ம முதலாவதாக இதை செஞ்சோன்னு சொன்னோம்னா இதுதான் காரியம். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இதை நீங்கள் வீட்டில் போயிட்டு இன்னைக்கு என்ன செய்யுங்க, தனிமையாக இருந்து, இது ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தைங்க. இந்த பவுல் இந்த ரோமர் புஸ்தகம் இருக்குல்ல, இந்த ரோமர் புஸ்தகோட மகிமை என்னன்னா, அதிகாரத்திலேருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் யார் முழுமையாக படித்து செய்கிறாங்களோ, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மனம் திரும்பக்கூடிய அளவுக்கு இந்த ரோமர் புஸ்தகம் பவர்ஃபுல்லான ஒரு புஸ்தகம். பாவத்தை குறித்து ரட்சிப்பை குறித்து பேசும். அதனால தான் இன்றைக்கி தெரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரமாக ரோமர்லேருந்து தான் வருது. நீங்கள் வாசிச்சு பாருங்கள், வாரம் புதிய ஏற்பாடு ரோமர் வருது. அப்போ ஆண்டவர் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு இதை குறித்து உங்களை தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு முதலாவது கேட்கும் போது நீங்கள் உண்மையாக ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ சொல்லும்போது இன்னைக்கு இங்கிலீஷில் போட்டிருக்கு, இஃப் யூ acknowledge and confess with your mouth that Jesus is Lord, recognizing his power. இதான் உண்மையானது. இன்னைக்கு இயேசுவின் ரட்சகர் நம்ம ஏற்றுக்கிற என்னன்னா, அவர் வல்லமையான தேவன், காரியத்தை செய்து முடிப்பார், என்னை அழைத்த தேவன், என்னை கைவிடாத தேவன், என் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன். இதுதான் நீங்கள் அறிக்கை செய்கிற காரியம். இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போது தான் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு முதலாவதாக அந்த விடுதலை கொடுக்கப்படும். இன்னைக்கு என்னால் செய்ய முடியல, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்க்கை ஓடும், இப்படி தான் கடைசி அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு முழுமையாக நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கணும்னா, ஆமாம் இயேசுவின் ரட்சகர் தான், நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் என் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, பாசம் வச்சிருக்கிறாரு, உலகத்துக்கு என்ன அவர் தான் கொண்டு வந்தார், ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி செய்யும் போது முதலாவதாக இன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இது சரிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இதான் அடிப்படை. இதை நீங்கள் சரிப்படுத்தினீங்கன்னா, ரெண்டாவது பவுல் என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஸ்லைட்மா, how we are made right with God. அந்த ஸ்லைட்ல போட்டுது, படிக்குமா தமிழ்ல என்ன போட்டிருக்கு? நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக எவ்வாறு ஆக்கப்படுகிறோம். இன்னைக்கு தேவன் எப்பேற்பட்ட தேவன்? நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். நம்ம பரிசுத்தமான தேவன் நம்மளோட இருக்கிறார் சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இயேசுவா இருக்க முடியாது. we cannot be 100% like Jesus. அதனால தான் நீங்க ஆரம்ப வசனம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட மைண்ட் இருக்கு. அந்த ஆரம்ப வசனம் என்னமா போட்டுருந்துச்சு? வாசிங்க.
என்ன சிந்தை? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஆஹா. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நம்மளுக்கு கிறிஸ்துவோட சிந்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோட சிந்தை சொல்லும்போது நம் இயேசு ஒவ்வொரு சூழ்நிலை எப்படி இருந்தாரோ அப்பேர் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துறாரு. இன்னைக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு அறை விட்டேன்னா நீங்க என்ன செய்வீங்க? குளோரி சர்ச்சை கூப்பிட்றேன், முன்னுக்கு வாண்டு ஒரு அறை விடுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஒரு கன்னத்தை கொடுத்தால் மறு கன்னத்தை கொடு சொல்லிட்டு எங்கேயும் ஒரு அறைங்க அப்படியே கொடுப்பாங்க. டாக்ஸி வந்து நின்றுவாங்க, கெத்துங்க இழந்து இறங்கிட்டு ஒரு அருண், அதான் முடிஞ்சு. நான் ஸோ நம்ம மைண்ட் எப்படி இருக்கு? அப்போ நம்ம சிந்தை எப்படி இருக்கு? இயேசுவோட சிந்தை சொல்லும்போது நம்ம 100% இயேசு மாதிரி இருக்க முடியாது, ஆனால் அவர் மாதிரி சிந்திக்க முடியுமா? அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? மன உருக்கம் உள்ளவர், பரிதாபப்படுகிற தேவன், அடுத்தவங்களுக்காக வரும்போது ஜெபம் பண்ற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், இப்படிப்பட்ட குணாச்சித்திரம் உள்ள இயேசுவோட சிந்தை நம்மளுக்கு இருக்கு. அப்ப ரெண்டாவது வந்து எப்படி வந்து நம்ம தேவனோட சரியா வச்சிருக்கோம், நம்ம உறவு எப்படி சரியா இருக்கு? இது வந்து 10வது வசனம் வாசிமா. இன்னைக்கு ரெண்டாவது என்ன பார்க்கறோம்னா உங்க உறவு, உங்க இருதயம், உங்க உறவு. முதல்ல நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்களா? அப்போ உங்க இருதயம் எந்த சூழ்நிலையில இருக்கு? வாசிமா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 11மா இல்லை 10. For with the heart a person believes, அதாவது in Christ as Savior. அப்போ முதலாவதாக உங்க இருதயம் முழுமையா இயேசு தான் என்னை காப்பாற்றுற தேவனா இருக்கிறாரு நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது resulting in his justification, that is being made righteous, being made free of the guilt of sin and made acceptable. அதாவது இன்னைக்கு நான் பாவி இல்லை. நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் எந்த சூழ்நிலை இங்கே இருந்தாலும் நம்ம வந்து பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. நம்ம இயல்பியான ஒரு மனுஷன் தான். நம்ம பார்த்து நம்மளும் கோவப்படுறோம், நம்மளும் ஆத்திரப்படுறோம். சில நேரத்தில் நம்ம வாயில் வர வார்த்தை அடுத்த மனசை துர்க்கப்படுறாங்களா, இல்லை நம்ம செய்கிற சிலருக்கு வந்து அது அதிருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒன்று மட்டும் நினச்சிக்கங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் பாவம் எல்லாம் கழுவப்பட்டது. இந்த வெள்ளை துணி இருக்குல்ல, எப்படி இந்த வெள்ளை துணி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை வெள்ளையாக பார்க்குறாரு. நம்ம தான் பெயிண்ட் எடுத்து மேலே தெளிச்சிக்கிறோம், கருப்புக்கு போட்டு அந்த வெள்ளை சட்டையை நம்ம தான் உதாசீனம் பண்ணிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே தேவனுடைய கிருபை தினந்தோறும் புதிதாக இருக்கிறது. அப்போ உங்களை புது மனுஷனாக தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ இந்த ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது இன்னைக்கு உங்கள் உறவு தேவனோட எப்படி இருக்கு? அந்த உறவை நீங்கள் சரிப்படுத்துறீங்களா? இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி உள்ள உறவு, ஒரு பெற்றோர் பிள்ளைகளோடு உள்ள உறவு, உற்றார் உறவினரோடு உள்ள உறவு, ஒரு நண்பர்களோடு சிநேகிதனோடு இருக்கிற உறவு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் சரியா இருக்கா? ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டாவதாக நீங்கள் இது பண்ணீங்க. அதாவது இன்னைக்கு ரட்சிப்பை வந்து நீங்கள் எப்படி ஆண்டுக்குள்ளே சரியா இருக்குன்னு சொன்னால் வாயில் அறிக்கையிட்டு உங்கள் இருதயத்தில் நம்புனா. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நம்பிக்கை தான் பிரச்சனையாக இருக்குது. இது நடக்குமா? நடக்கும், ஆனால் நடக்காது. நம்ம இப்படியே இருந்தோம்னா அது கடைசி ரஜினி சொல்லுவார்ல, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காதுன்னு. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆண்டவர் நடக்க வந்தாலும் அது நம்ம நடக்க விடாமல் நம்ம தடுத்துருவோம். அப்போ இருதயம் சரியா இருக்கா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோமா? அந்த மூன்றாவது காரியம் இன்னைக்கு இந்த உங்களை காப்பாத்துறேன்னு ஆண்டவர் சொல்றால, இந்த ரட்சிப்போட வாக்கு தத்தம் என்ன? இன்னைக்கு இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. அடுத்த ஸ்லைட்மா, 11வது வசனம் வாசிமா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. For the scripture says, whoever believes in him. நல்லா கேட்டுங்க, இன்னைக்கு தான் இந்த வாக்கு, இந்த ரட்சிப்பு தேவன் கொடுக்குற இந்த 11வது வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க, தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை 2-3 வாட்டி வாசிச்சுட்டு நீங்க கொஞ்ச நேரம் the real அந்த ப்ரேயர் எப்படி நம்ம செய்யணுங்க? ப்ரேயர் இஸ் a two-way communication.
ப்ரேயர் இஸ் அ டூ-வே கம்யூனிகேஷன். அப்படி என்னன்னா, நீங்கள் நம்ம விண்ணப்பத்தை ஆண்டோட கொடுக்குறோம், ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுவார். நிறைய பேர் என்ன பெரிய தவறு செய்கிறோன்னா, விண்ணப்பத்தை போட்டு தாக்கிக்கிட்டே இருப்போம். எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவர் எப்படி இருக்கு ஆண்டவரை தாக்கிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். நிறைய பேர் என்ன தவறு செய்கிறோன்னா, ஜெபம் முடிஞ்சா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் சோத்திரம் ஆண்டவர் சொல்லிட்டு பேசாமல் போயிடுவோம். பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா, நீங்கள் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு பேசாமல் இருக்கணும். குவாய்ட் யுவர் செல்ஃப். அது 10 நிமிஷம் இருக்கலாம், 20 நிமிஷம். நீங்கள் உங்களை குவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களான்னு பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணி முடிஞ்சு கண்ணு முடியும்னே, ஐயோ சோறு ஆக்கினேனே, மேலே மூடிய முன்னேனா, கேஸ் திறந்து வந்தேனே, ஐயோ வயிற்று நேரம் பார்த்து இப்படி வயிற்று பசியாக இருக்க, ஐயோ இந்த கடனை கட்டலையே, ஐயோ லாம்பு காசுன்னு கட்டலையே. ஏன்னா என்னுள் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். அதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன காரியம் உங்கள் மைண்டில் வந்து இடிக்குதோ அதுதான் உங்களை எஃபெக்ட் பண்ணுது. ஆண்டுக்குள்ளே ஒரு உறவு வைக்காத படிக்கு இதுதான் வந்து உங்களை மனசை தாக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அந்த மாதிரி எண்ணம் வரும்போது பேசாமல் இருங்க, பேசாமல் விடுங்க. ஏன்னா இந்த அலைகள்லாம் போன பிறகு இப்படி தான் அலை மோதும். அப்புறம் பாருங்க சாந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள். இந்த வசனத்தை எடுத்துக்கங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் தானே, 10-11 இதை வாசிங்க. அதாவது whoever the scripture says, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யார் என்னை நம்புகிறாங்களோ, who adheres to and trust. அப்படின்னா நாம் வந்து அவர் சொல்கிறத கேட்டு அவரை நம்பிக்கை வச்சு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சோமானா will not be disappointed in his expectation. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுலேருந்து நீங்கள் டிசப்பாயிண்டட்னா என்னது தமிழில்? பீட்டர் அடிங்க. ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லுங்க தமிழில். ஐ எம் வெரி என்ன சொல்லுங்கம்மா? சரி டிசப்பாயிண்டட் சொல்கிறேனே தமிழில். ஏமாற்றமா? ஏமாற்றம் டிசப்பாயிண்டட். சரி, யாரும் ஏமாற மாட்டீங்க. நீ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். ஏன் நடக்காமல் இருக்குன்னா, இன்னை வரைக்கும் நம்ம முழுமையாக அவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறோமா, அவரை நம்புகிறோமா, இல்லை அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோமா? ரியலைஸ்னா வி டிபெண்ட் ஆன் ஹிம். அவரை டிபெண்ட் பண்ணுறோமா? ஸோ இது நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? ஸோ இந்த 3 காரியத்தை நீங்கள் அருமையாக நம்ம வாசித்த அந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. இதெல்லாம் எது குறித்து பேசுதுன்னா, த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நீங்கள் உண்மையிலேயே ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் என்ன சொன்னாங்க அம்மா? முதிர்ச்சி. நீங்கள் உண்மையாக முதிர்ச்சி அடைஞ்சிட்டிங்களா? டு யூ ரியலி ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி? பிகாஸ் உங்களை சுற்றி நடக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உலக பிரகாரமாக பார்க்காதீங்க, ஆவிக்குரிய பார்வையில் பாருங்கன்னு தான் தேவன் சொல்கிறார். நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் லைட். சரி, இதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. வாட் வி திங்க் வி ஆர். இங்கே கொஞ்சம் பிளராக இருக்குங்க. ஓகே, நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் ஃபீலிங்ஸ் இது பண்ணோம். ஃபீலிங்ஸ் என்ன நடக்குமோ அதுதான் ஆக்ஷனாக போவோம். அது ஆக்ஷன் போனால் கடைசியில் மண்டைக்கு ஏறும். ஸோ இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது என் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாமே புதுசாக செய்ய போகிறாரு. என் தேவன் என்னோட இருக்கிறாரு. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் அவரை நம்புகிறேன். அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிறத கேட்டு அது பிரகாரமாக நான் நடப்பேன்னு நீங்கள் நம்பிக்கையாக போனீங்கன்னா, இதை ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவர் உங்களை எப்படி படைச்சி என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாரோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சொன்னால 11ஆம் வசனம், அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ ஆகையால் யூ கான் லீவ் அ பாசிட்டிவ் லைஃப் வித் அ நெகட்டிவ் மைண்ட். இதுதான் இன்னைக்கு. நம்மலாம் பாசிட்டிவாக இருக்கோமா நெகட்டிவாக இருக்கிறோமா? பாசிட்டிவாக இருக்கிறோமா நெகட்டிவாக இருக்கு? இது நீங்கள் கேட்க வேண்டிய, அது நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்.
உலகத்தில் நடக்கிறது பெருசு இல்லைங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. நீங்கள் நற்கரணை வந்து எடுக்கும்போது அவரோட சரீரத்தையும் அவரோட ரத்தத்தையும் என்ன சொல்லுவோம், இது குடித்து பானம் பண்ணுவதால் நாம் அவரோடும் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதுக்கு ஏற்ற விதமாய் அதை அந்த நம்ம ஜெபத்திலே சொல்லுவோம். அப்போ இங்கே வரும்போது அவரோட ரத்தத்தை குடித்து அவரோட அந்த அப்பத்தை சாப்பிடும்போது இயேசு உங்களுக்காக என்ன செஞ்சார், என்ன செய்துட்டு இருக்கிறார், என்ன செய்ய போறாருன்னு நீங்கள் சிந்திக்க தான் அதை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. ஆகையால் ஆண்டவர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வீட்டில் போயிட்டு அந்த ரோமர் 10:11 உட்காந்து வாசிங்க. கணவன் மனைவி இருந்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட இதில் உட்காந்து உங்கள் குடும்பத்தை பற்றி பிள்ளைங்களோட இருந்தீங்கன்னா பிள்ளைங்களோட உட்காந்து ஸோ பண்ணுங்க. நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். 16ஆம் மாதம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா யாருக்காவது? 11வது மாதம் 16வது ஃப்ரம் நவம்பர் சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். யாருக்காவது தெரியுமா என்னன்னு? Can anybody tell me what's going to happen in November? Be prepared. நவம்பரில் வந்து சூப்பர் எல் நீனியோன்னு ஒரு இது வருது. ஓகே, நான் ஜனவரியில் படித்தேன் அது. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மலேசியா அரசாங்கமே அதுக்கு தயார் பண்ணும் வகையில் 2 days ago நான் செய்தியில் கேட்டேன். அதுக்கு தயார் பண்ணும்படியாக பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல் நீனோன்னா இப்போ இருக்கிற வெள்ளம் 10 மடங்குக்கு மேலே அது வரும் அந்த காலகட்டம். அந்த உஷ்ணம் வந்துச்சுன்னா if it is going to be famine, is going to be bad. That means ஹாட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரீமாக ஹாட்டாக இருக்கும், மழை பெஞ்சா எக்ஸ்ட்ரீமான ஃப்ளட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட். இது எப்போ கடைசியாக நடந்துச்சுன்னா 1826 தான் கடைசியாக நடந்துச்சு. இதான் சொன்னாங்க. பட் நம்ம என்ன செய்யணும்? இது கேட்டோன்னு என்ன நடக்குது? ஆமாவா? இல்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார். டோன்ட் பி நெகட்டிவ். அதான் இப்போ நான் அதான் சொன்னேன். இஃப் யூ கான் லீவ் பாசிட்டிவ் லைஃப் வித் நெகட்டிவ் மைண்ட். இப்போ சொன்னேன் இல்லை நெகட்டிவ் நடக்க போகுதுன்னு, அது எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம்? என் தேவன் என்னோட இருக்கிறார், அவரும் பார்த்துக்கொள்வார். ஸோ காட் பிளஸ் யூ ஆல். ஜெபம் செய்வோமாக. இதை நேசிக்கிற அன்பான கிருபையான பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நம் கூடி வந்திருக்கிற வேலையிலும் ஆண்டவரே, இந்நாளிலே பேசப்பட்ட காரியங்கள், வாசிக்கப்பட்ட பாடங்கள், உம்மை துதித்த பாடல்கள் அனைத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இரக்கம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது ஆண்டவரே. சில நேரத்தில் நாம் சிரிக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் நாம் கவலையாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இருந்த போதிலும் ஆண்டவரை, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை ஆண்டவரை குயவான் கையில் இருக்கும் களிமண்ணு போல் எங்களை செதித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் உம்முடைய சாயலில் வாழ, உம்முடைய சாயலில் நாங்கள் பணிவிடை செய்ய எங்களை தயார் பண்ணி கொண்டு வருகிறீர். இவ்வேளையிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் சபைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறோம். நாம் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து தேவனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடன் இருக்கிறீர், அனைத்தையும் பார்த்து கொள்வீர். என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிற தேவன் என்னோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை, ஞானம், பலனை தந்தருளும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். சபையில் எழுந்து நின்று இந்த வேளையிலே நேசியா விசுவாச பிரமாணத்தை வாசிப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களிலும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை.
கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனில் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோஸ்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். அறிவிப்பு. முதலாவது அறிவிப்பு வர 15 ஆகஸ்ட் இந்த சனிக்கிழமை 3:30 மணிக்கு ஹாலில் கோல்டன் சர்க்கிள் இன்டாக்ஸி ஃபாரம் காம்படிஷன் இருக்குது. யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கலந்துக்கலாம், பார்க்கலாம் அந்த ஃபாரமை. அவங்களுக்குள்ள ஒரு டிபேட் என்னென்னா யங் அடால்ட்ஸ், கோல்டன் சர்க்கிள், உமன்ஸ், மென்ஸ் ஃபெலோஷிப், அவங்களுக்குள்ள ஒரு டிபேட் நடக்கும். அதை பார்க்கலாம் 3:30 மணிக்கு. ரெண்டாவது அறிவிப்பு பார்க்கும்போது 16 ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் சேல், கோல்டன் உமன்ஸ் ஃபெலோஷிப்போட பிரேக்ஃபாஸ்ட் சேல், அதாவது ஹாலில் தான். அது எல்லாமே காலைல ஒரு 9:30 9:40 வந்துடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அது தவிர்த்து இங்கே ப்ரீ லவ் ஐட்டம் சேல். இது பாய்க்காத ஜாமான், பழைய ஜாமானில் பாய்க்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி பாய்ச்சிட்டு பத்தில் அப்படின்னு புதுசாக இருக்கிற ஜாமாவை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது உமன்ஸ் ஃபெலோஷிப்ட்ட சனிக்கிழமை கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் நல்லா இருக்கிற ஜாமாவை இது பண்ணிடுவாங்க, சார்ட்டிங் பண்ணி இது பண்ணுவாங்க. மூன்றாவது ஒராங்கஸ்லி ட்ரீட். பின்னாடி ஃபார்ம் இருக்குது. யார் யார் வர போகிறீங்க விருப்பப்படுறீங்களோ உங்கள் பேர் அந்த ஃபார்மில் எழுதலாம். கட்டணம் 50 ரிங்கிட். அதுக்கப்புறம் அப்படி வர முடியல, யாராச்சும் டொனேஷன் கொடுக்கணும்னு இருந்தால் கூட நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். அதாவது சமைக்கிற எண்ணெய், சாடின், மியூன், சீனி, உப்பு, கொண்டஸ்ட் மில்க், அது என்ன மில்க், பால்டின் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சதை. வர முடியாதுன்னா பரவாயில்ல, ஆனால் உங்களால் அந்த ஒராங்கஸ்லி தேவைகளுக்கு சந்திக்கப்படும். கடைசியில் வர 16 செப்டம்பர் அடுத்த மாதம் நம்ம சர்ச்சில் ஃபேமிலி டே. எல்லாம் வரணும்னு வேண்டிக் கொள்கிறோம். காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும். தயவுசெய்து எல்லாம் உங்கள் பேரை பின்னாடி கொடுக்கலாம். இல்லாட்டி அடுத்த வாரம் நீங்கள் உங்கள் பேரை யார் யார் வரீங்களோ உங்கள் பேரை அதில் ஃபில்அப் பண்ணலாம். செப்டம்பர் 16ஆம் தேதி 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நாங்கள் அனைவரையும் வர வைக்கிறோம். இது நம்ம ஃபேமிலி டே செய்கிறோம். நம்ம தமிழ் சபை மட்டும் இல்லை, ஆங்கில சபை, மலாய் சபை எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பமாக செய்ய போகிறோம். வெனஸ்டே புதன்கிழமை கடைசியாக 30ஆம் தேதி, இந்த மாத கடைசி 30ஆம் தேதி கூட்டு ஆராதனை, கம்பைன்ட் சர்வீஸ். ஆராதனை டைம் 9 o'clock. மறந்துடாதீங்க. 30 ஞாயிற்றுக்கிழமை கூட்டு ஆராதனை. டைம் 9 மணிக்கு. தமிழ் சர்வீஸ் இல்லை. தேங்க்யூ. இப்போ நம்ம ஜெப நேரத்துக்கு செல்வோமாக. ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கேட்ட வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அதை கேட்டு அது செயல்பட படிக்க எங்களை வழி நடத்தும் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ரட்சிப்பை கொடுத்தீர், இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் ரட்சிப்பை வெளிப்படுத்த கிருபை செய்யும், ஆயத்தப்படுத்தும். நாம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெயிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி சொல்வோமாக.
சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வாக்களினீரே. நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகம் எங்கும் திருச்சபைக்காகவும் எங்கள் சென்ட் மார்க்ஸ் திருச்சபைக்காகவும் பிரதமர் பேராயர் பிஷப் டாக்டர் ஸ்டீவன்சோ அவருக்காகவும் எங்கள் திருமண்டலத்திற்காகவும் பேராயர் அவருக்காகவும் குறிப்பாக எங்கள் சபையின் போதகர் ரெவரன் ஏவியன் அவர் குடும்பத்துக்காகவும் ரெவரன் வின்சன் அவர் குடும்பத்துக்காகவும் மற்றும் ரெவரன் டாக்டர் திமதி சாங் அவர் குடும்பத்துக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களோட ஊழியத்தை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் வாய்க்க செய்யும். நீர் துணை நில்லும். அவர்கள் உமது போதகராயிருந்து உமது மேய்ப்பனாக இருந்து எங்களை வழி நடத்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது நாமத்தை அறிக்கையிடுற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தை ஐக்கியப்படவும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமையில் உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும், உமது திருச்சபை பலப்படவும் ஆண்டவரே உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகம் எங்கும் தேசங்களுக்காகவும் எங்கள் தேசத்துக்காகவும் பட்பல நிலையில் அழைக்கப்பட்ட யாவருக்காகவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதியும். பல இன மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எல்லா ஜனங்களையும் சமமாய் பார்க்க நீர் வழி நடத்தும். இந்த மத கலவரத்தை மதத்தை வச்சு சார்ந்து செய்கிற வாய்களை இயேசுவின் நாமத்தினால் அடைத்து போடும். அதே போல் ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ் அவர்களோட வேலைகளை சரியாக ஜனங்களுக்கு செய்ய, சரியாக எக்கானமியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் தேசத்தை சிருஷ்டித்த தேவன். ஆண்டவரே, நீர் தேசத்தை ஆளுகை செய்யும். இந்த தேசத்தை அது மட்டுமல்ல ஆண்டவரே, உலகம் எங்கும் தேசத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா தேசங்களையும் ஆசீர்வாதியும். போர் நடக்கிற தேசத்துக்கு சமாதானத்தை தரும் ஆண்டவரே. குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை அவங்களுக்கு ஊற்றும் ஆண்டவரே. ஒரு அன்பை ஊற்றும் ஆண்டவரே. உட்கார்ந்து அவங்களுக்கு பேச நீர் கிருபை செய்ய ஆண்டவரே. நீர் அந்த மத்தியில் அசைவாட வேண்டும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவி பிள்ளைகள் குடும்பங்கள் மறைக்காத படிக்கு வேலி போட்டு அந்த தேசத்தை காத்தாலும் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். அதிகாரம் வைப்புற யாவருக்காகவும் சிறப்பாக எங்கள் எம்டி பர்த்துவானாகவும் அவர்களுக்காகவும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவர் மதிக்கவும் பொதுவான நம்பிக்கையை தேடவும் இத்தேசத்திலும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமான வாழ்க்கை நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்துக்காகவும் ஊரார்களுக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பாக இந்த மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுவர்கள் அவர்களுக்காகவும் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு 1 வயசை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரே, அந்த திருமண நாளையும் நீர் அவர்கள் இருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் தேர்ந்தெடுத்தீர், நீர் ஒன்றாய் ஆக்கினீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி. இன்னும் பல நாளை பார்க்க நீர் ஆசீர்வதியும். அதே இந்த நேரத்தில் டெனிஸாக்காக ஜெபிக்கிறோம். அதோட பிறந்தநாள் நீர் அதை ஆசீர்வதியும், அதோட படிப்பு ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவர் சேவிக்கும் அவர் எங்களை அன்பு கூறுவது போல பிறரிடத்திலே அன்பு கூறுவோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும்
உமது கிருபையால் அருள செய்யும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். வியாதியாஸ்தர்களுக்காகவும் துன்பப்படுகிறதற்காகவும் தங்களுடைய அருமையானவைகளை இழந்து வருந்துவதற்காகவும் நம்பிக்கை அற்றவர்களுக்கும் ஆகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சேவை செய்வர்களுக்கும் அவர்களுடைய துன்பங்களை தொடக்கிறவர்களுக்கும் நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக எங்கள் சபையில் சேர்ந்த மிஸ்ஸஸ் மைதலி, மிஸ்ஸஸ் க்ளோரி சரஸ், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, மேடம் ரூத் டேனியல், மிஸ்டர் பாலசுந்தரம், மிஸ்ஸஸ் மீனா, மிஸ்ஸஸ் ஆந்தோனி சாமி, மிஸ்ஸஸ் சுமித்ரா நாய்கோ, மிஸ்டர் கோவிந்த் சந்துரு, மிஸ்ஸஸ் நீமா, மிஸ்டர் நெல்சன் ஜெயக்குமார், சிசிலி அக்கா மற்றும் பிஷப் டாக்டர் ஸ்டீவன் அப்பாரோ. கர்த்தாவே, இவர்கள் அனைத்து பேரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் போகின்ற வழிகள் நீர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. ஆனால் சுகத்தின் தேவன் நீர். தகப்பனே, இந்த நேரத்தில் அவர்கள் எங்கே இருந்தாலும் போல் ஆண்டவரே, இவர்கள் அனைத்து பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே தொடும். உமது உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூர்ணம் சுகம் அடைய கிருபை செய்யும். யெகோவா ராஃபா, சுகம் தரு தேவன் நீர் ஆண்டவரே. நீர் சுகத்தை அருள செய்வேன் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது தொடுதலை இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரே. சரீரத்தையும் மனதிலும் ஆத்மாவும் துன்பப்படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டத்தை திடமனதாயும் நம்பிக்கையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு அருள செய்தார்களும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். மறுமை கூப்பிட்ட ஆத்துமாக்களை சிறப்பாக முன் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் விஜய் ஆண்டி அவங்க சொந்தக்கார மறித்ததுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லும். உற்றார் உறவினருக்கு ஆறுதல் சொல்லும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த மறித்தவர் உம் சமூகத்தில் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யும். ஒரு புது பலத்தை தாரும், ஒரு புது நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களின் உமது சித்தத்தை நிறைவேறத்தக்க எல்லா மனிதனும் உமக்கு கைவிடாத அன்பை ஒப்படைக்கிறோம். தங்கள் காலத்தில் உமக்கு உத்தம சாட்சியாக ஜீவித்து உமது பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செய்தார்ல வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரையும் உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பரிந்து பேசவும் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும் கடவுள் தமது ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடு வாழ்வோம் என்று உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்ம ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் அவரிடத்தில் நேரெடுப்போம். பொதுவான பாவ அறிக்கை எல்லோரும் சேர்ந்து சொல்லும். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனசாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் உம்மை சேவிக்க அணுகிருத்தோடும். ஆமீன். தமிழத்தில் உண்மையாய் மன திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மைகளும் உங்களுக்கு உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். எழுச்சி நிற்போம்.
நம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நம் எல்லோரும் ஒரே ஆகியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்று கட்டுகிறதையும் பின்பற்றுவோம். ஆண்டவர் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். சபையார் யாவரும் எழுந்து நின்று காணிக்கைக்கான பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாம் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை ஊத்தரித்தே பாவ கசனதை அறுத்து சாபத்தை தொலைத்தால் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈண்டவரா பின்னும் நேமியாம் கருணை நிலை வரம் உண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாமயம் உலகம் உபாயமாய் நீக்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவர்கள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் உம்முடைய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு சோசம் செலுத்த கடவோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் ஏறெடுப்பது தகுதியாக இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, உங்கள் ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் சோசங்களும் துதிகளும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை. அவர் மூலமாய் நீர் சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாக எங்களை நீர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி இந்த வலது பரிசுத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அனுப்பி எங்களை உங்கள் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்கள்
மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி என்று சொல்வோம். வல்லமையும் மௌத்தமும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ஆண்டவர் சோசரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. சபையார் முழங்காலில் எல்லாம் உட்காரலாம். பரம்பிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசும் இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமாய் அருள் புரியும். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து உமக்கு சோசம் செலுத்தி அதை பிட்டு தமது சீசர்கள் கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போகிற பின்பு பாத்திரத்தை எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர், நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்ததை மகிமையான பரமத்தை பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர் ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சொல்லுவோம். இந்த எங்கள் துதி சோத்திர பலிகளை எங்கள் பெரிய பிரதான ஆசிரியராக அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை உமது மகிமையான தெய்வீக பிரசனத்தில் புசித்து பானம் பண்ணுவதால் உமது ஆவியால் எங்களை புதுப்பியும், உமது அன்பால் எங்களை ஏவி எழுப்பும். உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தி அருளும். அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவி பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் முன்னிக்கிற யாவரும் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, என்றுமுள்ள துதிப்பாடலை உம்மை நாங்கள் வணங்குகிறோம். சோஸ்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உமக்கே உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். 34வது ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கச் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமறியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தாரலும். ஆமீன். விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அழுதோடும் உன் இருதயத்தில் அவரை ஆங்காரமாக உட்கொள்வாயாக. தேவ பந்திக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு. ஆல் ஆர் இன்வைட்டட் டு தி லார்ட்ஸ் டேபிள்.
தோசை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, முதுக்குமரனாக இயேசு கிறிஸ்து சரித்தித்தாலும் ரத்தித்தாலும் எங்களை நீ போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாக உமக்கு ஜீவபலியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாவத்தக்க நாங்கள் ஜீவிக்கும் சேவிக்கும் இந்த பரிசுத்த ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆமீன். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக நமது நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது. ஆமீன். சமாதானத்தை போய் ஆண்டு செய்வோம். பிறந்த நாள், திருமண நாள், ஆசீர்வாத நாள், இறுதி பாடலை பாடுவோம். சபர் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனை இறுதி பாடல் நம்பி வந்தேன்மே சேர்ந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தம்பவே தருவனே வரு
இன்னாத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. இன்னாத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. சோஸ்தரி, சோ